Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவுடைய முன்னாள் முதல்வர் திரு OPS அவர்கள் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். இந்த முடிவுக்கு என்ன காரணமாக இருக்கிறது சார்? ஒரு அரசியல் தலைவரோட முடிவுங்கிறது இருக்கிற ஆப்ஷன்ல எது பெஸ்ட் ஆப்ஷன் முடிவு எடுக்கிறது தான் ஒரு தலைவருக்கு முடிவா இருக்க முடியும். அந்த வகையில மிகுந்த அனுபவம் கொண்ட ஒரு தலைவரான OPS அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதுதான் இன்றைய அரசியல் காலகட்டத்தில் தன்னுடைய பெஸ்ட் ஆப்ஷனை அவர் அவைல் பண்ணியிருக்கிறான்னு தான் நான் பார்க்கிறேன். இப்ப அவருக்கு முன்னாடி இருந்த ஆப்ஷன்ஸ் என்னவாக இருந்தது? எந்த பதவியும் எந்த அதிகாரம் இல்லாதவர்கள், தங்களால் எதுவும் செய்ய முடியாதவர்கள், நாங்கள் தான் மோடியின் ஏஜென்ட், நாங்கள் தான் பாஜக ஏஜென்ட் என்று போலியாக பொய்யாக ஊடகத்திலும் நேரிலும் சென்று அந்த பொய் வாக்குறுதிகளும் நம்பகத்தன்மையற்றவர்களும் எந்த ஹோல்டு இல்லாதவர்களும் அவருக்கு கொடுத்த ஒரு கற்பனை ஏட்டு சுரக்காய் வாக்குறுதிகள் தான் அவர் முன்னாடி இருந்தது. விஜய் தரப்பை பொறுத்தவரையில என்ன சீட்டுங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கலாம். அதுல அவங்க OPS பொறுத்த அளவுல விஜய முதலமைச்சராக சொல்லி வெற்றி பெற முடியுமாங்கிற சந்தேகம், பலம் நிரூபிக்காத ஒரு தலைவர் தன் கையில வராத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் OPSக்கு இருந்திருக்கலாம். அது காரணமா இருக்கலாம். நான் பொய்யான வாக்குறுதிகள் சொன்னது நாங்க தான் பாஜகவில் பவரா இருக்கோம், விஜய கொண்டு வந்துருவோம், விஜய் வந்தா 50 சீட்டு 40 சீட்டு ஜெயிப்பாருலாம் கதைகளை விட்டு கொண்டிருந்த பாஜகவினர் இவரையும் அணுகி பேசியிருப்பார்கள். நான் ஏன் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால், ஜனநாயகம் படம் சென்சார் போர்டால் பாதிக்கப்பட்டது என்பது டெல்லி பாஜக மேலிடத்தின் ஒரு முடிவு தான். ஆனால் இங்க உள்ள பாஜக காரர்கள் எல்லாமே விஜய் அப்படி இப்படி என்று தங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை இருப்பது பார் ஒரு தோற்றத்தை காட்டி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட பாஜகவினர் தங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்ற சூழ்நிலையை கூட உணராமல் போலியாக பொய்யாக வாக்குறுதிகளை OPS-இடம் கொடுத்திருப்பார்கள். அது ஏட்டு சுரக்காயிடம் கதைக்கு உதவாது என்றும், ஸ்டாலின் கொடுக்கிறது MP போஸ்ட் MLA போஸ்ட் என்றும் திமுக அவர் இணைந்திருப்பார் என்ற கருத்தை தான் இடையே அமித்ஷாவை கூட சந்திச்சாரு இல்லையா சார்? சந்திக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நீ என்ன ஆஃபர் பண்றீங்க? என்ன உங்களால அதை செயல்படுத்தி காட்ட முடியும்? நீங்க வெறும் வார்த்தை சோறு போடாது இல்லையா? நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன செய்திருக்கீங்க தமிழ்நாட்டுல? நீங்க தமிழ்நாட்டுல பாஜக பொறுத்த அளவுல 2 முக்கியமான நிகழ்வுகளா நான் பாக்குறேன். ஒண்ணு, சசிகலா மேயர் கிராக்டவுன். அது ஐயா நடராஜன் அவர்கள் மிக சிறந்த ராஜதந்திரி, இந்தியா ஃபுல்லா கான்டாக்ட் உள்ளவர், உலகம் ஃபுல்லாவே தொடர்பு கொண்டவர். அவங்கள அலோவ் பண்ணா மோடிக்கு எதிர்காலத்துல பெரிய பாதிப்பு வரும் என்ற அடிப்படையில் 240 கூட அவங்களால UP பீகார்ல அரசியல் பண்ணி குறைக்கக்கூடிய சக்தி படைச்சவங்க. சோ அவங்கள கிராக் அவுட் பண்ணது பிஜேபியின் ஒரு செயல். இன்னொன்னு செயல், திரு விஜய் அவர்கள் தவேக தலைவர், பிரபல கதாநாயக நடிகர், அவர் வரும்போதே ராகுல் காந்தி ஆதரவாளராக வரும்போது அவர் ஒரு சக்தியாக நிலை பெற்றால் 29ல ராகுல் காந்தியை ஆதரிப்பார் என்பதற்காக அவருக்கு எதிரான சில நடவடிக்கைகள். இந்த 2 நெகட்டிவ் நடவடிக்கைகளிலும் இவர்களால் பாஜகவுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது என்ற செயல் நடந்தே தவிர, மற்றபடி பாஜக யாருக்கு என்ன இதை செய்திருக்கிறார்கள், என்ன அசுரன்ஸை கொடுத்து அவர்கள் அதை செயல்படுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது தமிழக பாஜக தலைவரிடம் கேட்டால், விஜயும் நாங்க தான் அப்படி பண்ண வைக்கிறோம், இவரையும் அப்படி பண்ண வைக்கிறோம், எல்லாமே நாங்க தான் ஒரு போலியா பொய்யா ஒரு கிளைமா பண்ணுவாங்களே தவிர மெட்டீரியலா யாருக்கு என்ன பண்ணிருக்காங்க அதுக்கு ஒரு பதில சொல்லுங்க. சரி, முன்னாள் மாநில தலைவர், பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட இடையில OPS அண்ணன்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன், அவர் வருவாரு அப்படின்லாம் நம்பிக்கை கொடுத்தாரு. அப்ப அந்த இடம் என்ன ஆச்சு சார்? நிச்சயமா அண்ணாமலை அவர் பதவியே அவர் பாஜகவின் முகமாக 11.4 விழுக்காடு எடுத்தவர் எடப்பாடிக்காக நீக்கப்பட்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில அவருக்குரிய பொசிஷனையே இன்னும் உறுதி செய்யப்படும். அது செய்ய வேண்டிய கடமை டெல்லி பாஜகவும் இருக்கிறது. அதுக்குள்ள தகுதியும் திறமையும் அண்ணாமலைக்கு இருக்குது என்றாலும் அதுவே செய்யப்படாத சூழ்நிலையில் OPS இங்க கொண்டு என்ன சீட் அசுரன் பண்ண முடியும்? பாஜகவுக்கு என்ன சீட்டுன்னு தெரியாத, பாஜகவே பலத்துக்குரிய சீட்டு வாங்குறாங்களா? எடப்பாடி 20-25 தட்டி விட்டுட்டு போறாரா? இதுவரை பாஜகவை தட்டி தான் விட்டு இருக்கிறாரு. 20 MLA தான் கொடுத்தாரு, 5 MP தான் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாஜகவை நம்பி அவங்களுக்கே தங்களை உறுதி செய்ய முடியாத அவர்களை நம்பி எப்படி OPS முடிவெடுக்க முடியும்னு கருதுறீங்க? அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக பொதுச் செயலாளர் EPS உடைய கைதான் ஓங்கி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா 20 விழுக்காடு வாக்கு தான் ஓங்கி இருக்குது. அந்த இடத்துக்குள்ள ஒரு சிலர் மோடி விசுவாசிகள் தான் 29 ஏமாத்திடுவாரு, அலர்ட்டா இருக்கணுங்கிற ஒரு கருத்தை முன்னிறுத்தி வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் இவரும்
விஜயும் சேர்ந்து 29 மோடி ஏமாத்தக்கூடாங்கிற சூழ்நிலையில தான் இப்ப விஜய் பெரிய கிராக் டவுனே நடந்துகிட்டு இருக்குது. அவர் விஜய் பெரிய கட்சி வருதுன்னு, பிரமாண்ட கட்சி வருன்னு வரவேற்க தான் செய்தாரு. அந்த இடத்துக்குள்ள ஒரே ஒரு அலர்ட்னஸ் தான், 29ல நாம ஏமாந்துடக்கூடாது மோடிங்கிற ஒரு புள்ளி தவிர மற்றபடி எல்லாமே எடப்பாடிக்கு ஆமா சொல்லக்கூடியவங்களா தான், ஒரு எம்எல்ஏ ஆனா போதுங்கிற லெவல்ல தான் பாஜக மாநில நிர்வாகிகள் பலரும் இருக்கிறாங்க. சரி சார், இந்த ஓபிஎஸ் விவகாரத்துக்கு வந்தோம்னா டிடிவி அவர்கள் சொல்லும் போது பதவிக்காக எதையும் செய்யக்கூடியவர் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேபி முனுசாமி நெத்தி அடியா நடிக்கிறாரு, இடமே இவ்வளவுதான், அந்த குடும்பத்தையே அடிக்கிறாரு. இவர் மன்னார்குடி குடும்பத்தை சேர்ந்தவரா இல்லாதவரா? சசிகலாவை அடிக்கிற அடியில ஒரு அடி சசிகலாவுக்கு அடிக்கும் போது டிடிவி தினகரன் சேர்த்து அடிக்கிறாரு நண்பர் கேபி முனுசாமி. என்ன சொல்ல போறாரு டிடிவி? இல்ல, அங்கேயும் அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குல்ல, சசிகலா அவர்களும் டிடிவிக்குமே பிரச்சனை இருக்கும் போது எப்படி உங்களுக்கு பரிதாபம் காட்டுவாங்க? டிடிவி இருக்கிறாரு அதனால சசிகலாவை அடிக்க கூடாது அப்படின்னு. ஏன்னா டிடிவியே சொல்றாரு சுயரூபம் வெளியில வரும்னு, அவரே அடிக்கிறாரு. அதைத்தான் நான் சொல்றேன், கேபி முனுசாமி டிடிவி ஒரு பொருட்டா எடுக்கலாம்னு சொல்றேன். கரெக்டா? நீங்களும் அதைத்தான் சொல்றீங்க. இல்ல, அவர் வருத்தப்படலன்னு நான் சொல்றேன். டிடிவி சசிகலாவை கேபி முனுசாமி திட்டுறதுக்காக வருத்தப்படுவாரா? சசிகலாவை திட்டுனா பிரச்சனை இல்ல, வருத்தப்பட மாட்டார், குடும்பத்தையும் சேர்த்து திட்டுறாரு. அதைத்தான் அதுல கருத்து. சரி, சசிகலா அவர்களுடைய புது கட்சி சார், நீங்க சசிகலா அவர்களை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க காகித புலி அப்படின்னு. இப்போ அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இது என்ன பாதிப்பு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? நிச்சயமா கலை, சசிகலா அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு முத சொன்னது நான் தான், விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு சொன்னது நான் தான். ப்ரூவ் பண்ணா நம்ம ஒத்துக்கிட்டு தானே போனோம். இதுவரை நிரூபிக்க சசிகலா முயற்சி பண்ணல, இந்த முறையாவது நிரூபிக்க முயற்சி பண்றாராங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே வேளையில விஜய்க்கு ஸ்டேச்சரையும் சசிகலா ஸ்டேச்சரையும் நான் குறைச்சு மதிப்பிடல, பெரிய ஸ்டேச்சர் உள்ளவங்கிறது 100% உண்மை. சரி, இப்போ இந்த ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுல சேர்ந்தது மூலமா தெற்கு முக்கியத்துவம் பெறுது சார். 3 பேர் வர்றாங்க, சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள். அப்ப என்ன மாதிரியான இதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் சார்? இதுல தெற்குல செல்வாக்கு மிக்கவர் ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் 2021 சட்டமன்ற தேர்தல்ல இரட்டை தலைமையா 50% அதிமுகவின் முக்குலத்தோர் என்ற அடிப்படையில டிடிவி சசிகலாவுக்கு எதிராட்டு வாழவும் கேடயமாகவும் பயன்படுத்தப்பட்டார். அவர் ஒற்றை தலைமையாகி அவரை நீக்கின பிறகு 13 விழுக்காடு வாக்குகள், முக்குலத்தோர் வாக்குகள் மட்டுமல்ல பிற சமூக வாக்குகளும் அதிமுகவுக்கு பாதிக்கப்பட்டது. இப்போ நீங்க நடராஜன் தரப்பை பார்க்கும் போதும் ஓபிஎஸ் தரப்பை பார்க்கும்போது ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். இப்போ நடராஜன் தரப்பை பார்க்கும்போது பல சமூகங்கள், குறிப்பாக தென் மாவட்டத்தில் உள்ள ஒரு பெரும்பான்மை சமுதாயம், அவைகளை மையமாக வச்சுதான் இடைத்தாறுல ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சார வியாபாரிகள் ஆட்சி, கந்துவட்டிக்காரன் ஆட்சி என்று அவங்க போர்க்கோலம் பூண்டது என்றாலும் சரி, 2006 என்றாலும் சரி, சசிகலா நடராஜன் இவர்களை மையமாக வச்சுதான் அந்த அரசியல் நிகழ்வு நடந்தது. ஆனா அவர்களே ஓபிஎஸ் ஒரு எதிரியா பார்க்கல, இவர் அமைதியானவர், எந்த ஜாதிக்கும் எதிரான தன்மை கொண்டு வரலன்னு தான் அவரை பாசிட்டிவா பாக்குறாங்க. சோ ஓபிஎஸ் பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நேர்மறையான வாக்குகள் வருமே தவிர எதிர்மறையாக ஓபிஎஸ்க்கு எதுவும் இல்லை என்பதுதான் 100% உண்மை. சரி சார், இப்போ அதிமுகல ஓபிஎஸ் தொடர்ந்து துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திமுகவுல சேர்ந்ததுனால அதிமுகவுடைய வாக்குகள் அப்படியே அது நிலைச்சு நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது ஒரு லாபமா மாறுமா உங்களுக்கு? அதிமுக வாக்கு என்பது அந்த சென்டிமெண்ட் போயிட்டு, எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, எம்ஜிஆர் சாராயவர்களை கல்வி தந்தையாக்கினார், எம்ஜிஆர் மேனன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் தமிழகத்தில் உள்ள பல சமூகங்களுக்கு துரோகம் அளித்தார், முத்திரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா போன்ற சமூகங்களின் எழுச்சியை 40 ஆண்டுகளாக தடுத்தார் எம்ஜிஆர் என்று எம்ஜிஆரை விமர்சிக்கக்கூடிய ஒரு கட்சி 8.2 விழுக்காடு வாக்குகளை பற்றி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்றால், இந்த டைனமிக்ஸ் எல்லாமே மாறிவிட்டது. அதிமுக வாக்கு என்பது எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்ட வாக்கு தான். ஒரு லேபிளாக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பயன்படலாமே தவிர அது எடப்பாடி தலைமைக்கு கிடைச்ச வாக்குகள் என்றுதான் அந்த 20 விழுக்காடை மதிக்க வேண்டும். டெல்லி பாஜகவும் அந்த மதிப்பை தான் கொடுக்கிறார்கள். குறிப்பாக என் போன்றவர்களும் அந்த இடத்திற்குள் விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சேலம், தர்மபுரி போன்ற பகுதிகளில் மு க ஸ்டாலினை விட பெரிய தலைவராக ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்றும், எந்த சாதாரண காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இந்த பகுதியில் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இல்லை என்றும் நாங்கள் பதிவு பண்ணுகிறோம். அப்படி என்றால் இந்த அரசியல் களம் 8 ஆண்டுகளில் பல பரிமாணங்களை அடைந்து உள்ளது. தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம், 10.5 இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய தாக்கம், ஸ்டாலினுக்கு கலைஞர் மீது பற்ற எதிர்ப்பு இல்லாதது என்று பல நிகழ்வுகள் இங்கு நடந்திருக்கிறது. டெட் லீடர் கனாட் லீட் பார்ட்டி, எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அதிமுக வழி நடத்த முடியாது. எடப்பாடியை ஏற்றுக்கொள்பவர்கள் அதிமுகவை ஆதரிப்பார்கள். நிறைவாக ஓபிஎஸ் உடைய இந்த இணைப்பு யாருக்கு லாபமாக இருக்கும் சார்? மு க ஸ்டாலினுக்கு லாபம், ஓபிஎஸ்க்கும் லாபம். சரி, நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு.
நன்றி மேடம். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.